வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்து. அரசியலமைப்பு திருத்தம் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தாது என நீதியமைச்சர் தெரிவிப்பு. நாட்டில் குழப்பத்தை தோற்றுவிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக உதய கம்மன்பில தெரிவிப்பு. மன்னார், இலுப்பைக்கடவை மற்றும் அந்தோனியார்புரம் கிராமங்களைச் சேர்ந்த ஏழை விவசாயிகள் தமக்கான காணி உரிமை கோரி போராட்டம். மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. பெரமுன தேர்தலுக்கு அஞ்சும் கட்சி அல்ல என ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. ஏமன் துறைமுகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று முற்பகல் கைச்சாத்திடப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு தமிழ் மக்கள் பொதுச்சபையின் செயற்பாட்டாளர் பேராசிரியர் KT கணேசலிங்கம் தலைமையில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. இந்த உடன்படிக்கையில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை சமதரப்பினர் எனும் வகையில் இருதரப்பினருக்கும் இணைவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கட்டமைப்பு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக தொடர்ந்து இயங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் CV விக்னேஸ்வரன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் C வேந்தன், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் போ ஐங்கரநேசன், தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் அதன் தலைவர் நல்லதம்பி ஸ்ரீகாந்தா, அரசியல் சமூக செயற்பாட்டாளர்களான ந வசந்தராஜா, ராசலிங்கம் விக்னேஸ்வரன், செல்வின் இரேனியல் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் சட்டத்தரணி ஜோதிலிங்கம், யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியர் KT கணேசலிங்கம், அரசியல் விமர்சகர்களான ஜதீந்திரா, நிலாந்தன் ஆகியோர் கையொப்பமிட்டனர். இந்த நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் மக்கள் பொதுச்சபை உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்றனர். வரலாற்று உண்மையின் அடிப்படையில் இதுகால வரையிலான அனுபவங்களின் அடிப்படையிலும் ஸ்ரீலங்காவில் 2024 அரசு தலைவை தேர்தலை தமிழ் மக்கள் தரப்பில் செயல்முனைப்புடன் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தேவை அவசியமும் எழுந்திருக்கின்றது. இந்த யதார்த்தத்தின் பின்னணியில் தமிழ் தேசியத்தின் மக்களை ஒன்றுபடுத்துவது என்னும் பிரதான நோக்கத்தோடு எதிர்வரும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்று தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணக்கம் கண்டுள்ளன. அத்துடன் இதனை செயல்முனைப்புடன் கையாளும் நோக்கில் பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்வதென்றும் முடிவு கொண்டுள்ளன. தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை இவ்வுடன்படிக்கையில் சம தரப்பினர் என்னும் வகையில் இரு தரப்பினரின் இணைவில் உருவாக்கப்படும் இக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என அழைக்கப்படும். இவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் உருவாக்கப்படும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஸ்ரீலங்கா அரசு தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென தீர்மானித்துள்ளது. தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதுதான் தமிழ் பொது வேட்பாளரின் பிரதான இலக்கு. தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதன் மூலம் தமிழ் மக்களை ஒரு பெரிய அரசியல் ஆக்க சக்தியாக மாற்றலாம். தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு தேசமாக திரண்டு விட்டார்கள் என்ற செய்தி தென்னிலங்கைக்கும் உலகத்துக்கும் போகும். தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் எதிர்காலத்தில் தெரிவு செய்யப்படக்கூடிய ஜனாதிபதியின் அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் குறைக்கக்கூடிய வெற்றியை பெற வேண்டும். அதுக்கு தமிழ் மக்களை ஒன்றாக நாங்கள் திரட்ட வேண்டும். நாங்கள் அனைவரும் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலே இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார். அவர் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அளிக்கக்கூடிய வாக்குகளிலே மிக பெரும்பான்மையான வாக்கொன்றை எடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் நிச்சயமாக எங்களுடைய அந்த இலக்கை அடைவோம். உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொது கட்டமைப்பு
ஒரு காலம் மங்கி போகாதென்று நான் நம்புகிறேன். வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும், செயல்படும் என்ற நம்பிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஊட்டி இருக்கிறோம். மக்கள் இன்றைக்கு தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் கட்டமைப்பானது மக்களுக்கான ஆறுதலான ஒரு விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல, தோற்றவர்கள் அல்ல. எங்கள் நீண்ட வரலாற்றிலே நாங்கள் ஒருபோதும் தோற்றது கிடையாது. தோற்கடிக்கப்பட்டதாக கருதப்பட்ட கூறப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் எங்கள் கரங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு மேலிருந்து வந்திருக்கிறோம் என்பதுதான் வரலாறு. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அவரை நோக்கி 90% மேற்பட்ட தமிழ் மக்களுடைய வாக்குகளை குவிப்பதாகும். அது ஒன்று நமது இலக்கு. அந்த இலக்குக்கு நாம் எவ்வாறு இனி வரப்போகிற நாட்களில் வேலை செய்ய போகின்றோம் என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிக பிரதான சவாலாகும். இந்த சவாலை நிச்சயம் வெற்றி கொள்ள முடியும். இதனை இல்லாமல் செய்ய வேண்டும், இதனை உடைத்தெறிய வேண்டும் என்று அரசு தரப்பிலும் சரி, எங்கள் தமிழ் தரப்பில் இருந்தும் பல பேர் வேலை செய்யக்கூடியதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது. ஆகவே இவை அனைத்தும் நாங்கள் கவனத்தில் எடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இலகுவாக நாங்கள் நடைபோட முடியும் என்பதல்ல. பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம். பல்வேறுபட்ட சிக்கல்கள் எங்களுக்கு மேல் கொண்டு வரப்படும் என்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது. இவை அவ்வளத்தையும் எதிர்த்து நாங்கள் போராடித்தான் நாங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். வரலாற்றில் நாங்கள் திரும்பி பார்த்து நாங்கள் விட்ட பிழைகளை திருத்திக் கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்தும் தவறிழைத்தவர்களாகவே இருப்போம். வருகின்ற எந்த ஜனாதிபதிகள் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள தேவையில்லை. எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்று இன்று வரை எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக இல்லை. ஆகவே நாங்கள் தொடர்ந்து இவர்களை நம்பி வாக்குகளை அளிப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. 22வது திருத்தம் ஜனாதிபதி தேர்தலை கடுமையாக பாதிக்கும் என பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். 22வது திருத்தம் ஜனாதிபதி தேர்தலை கடுமையாக பாதிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தம் பிரகடனப்படுத்தப்படாது என்று கூறினார். ஆனால் நீதியமைச்சரின் கூற்றுக்கு மாறாக முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதியின் உத்தரவால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் அமைச்சரவையின் ஒற்றுமைக்கு ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் 25ஆம் தேதியே சமர்ப்பிக்க முடியும். அரசியலமைப்பை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை தேவையாக உள்ளது. அது கிடைத்த 30 நாட்களுக்குள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். சர்வஜன வாக்கெடுப்பிற்காக 10 மில்லியன் செலவாகும். அது ஒரு வீணான செலவாக அமையும். நீதித்துறை அமைச்சர் கூட இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவது இந்த சூழ்நிலையில் பொருத்தம் அற்றது என கருதுகின்றார். இந்த அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி தேர்தலை கடுமையாக பாதிக்கும். அரசியலமைப்பு திருத்த யோசனை பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்படும். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே முயற்சித்து வருகின்றது. 22வது திருத்த சட்டம் அதன் கடைசி ஆயுதமாக உள்ளது. දැන් එදා හවස, ඒ කියන්නේ ජූලි 18 වෙනිදා හවස මේක ප්‍රධාන ප්‍රවෘත්තිය හැටියට அரசியலமைப்பு திருத்தம் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தாது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ஏதேனும் ஒரு சட்டமூலம் ஒன்று முன்மொழியப்பட்டமையை தொடர்ந்து 7 நாட்களுக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது. பாராளுமன்றத்தில் சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டமையை தொடர்ந்து முதலாம் வாசிப்பு இடம்பெறும் 14 நாட்களுக்குள் நாட்டு பிரஜைகளுக்கு நீதிமன்றத்தை நாட முடியும். 2 வார நிறைவில் நீதிமன்றம் 3 வாரங்களுக்குள் சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு கையளிக்க வேண்டும். அந்த வகையில் குறித்த சட்டமூலத்தின் முதலாம் வாசிப்பை எதிர்வரும் திங்கட்கிழமை நடத்த முடியும். அதிலிருந்து 14 நாட்களுக்குள் மக்கள் கருத்தை தெரிவிக்க வாய்ப்பளிக்கப்படும். அதற்கான காலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கும் தேர்தலுக்கும் இடையில் தொடர்பு இல்லை. தேர்தல் அரசியலமைப்பிற்கு அமைய நிச்சயம் இடம்பெறும். தேர்தலுக்கான காலப்பகுதியில் இடம்பெற வேண்டும். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. தேவையற்ற குழப்பத்தை தோற்றுவிக்க முயற்சி இடம்பெறுவதாக ரஞ்சித் மது பண்டார எம்பி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அரசாங்கம் அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதுவ பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். පසුගිය සතියේ ප්‍රකාශය කරේ මේ සතිය ඇතුළත මැතිවරණය ප්‍රකාශයට පත් කරනවා කියලා. ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சென்றுள்ளது. அந்த வகையில் இந்த வாரத்திற்குள் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க வேண்டும். இந்த நிலையில் போலீஸ் அதிகாரம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த விடயத்தை நிறுத்துமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று அரசு நிதியை பயன்படுத்தி கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. மக்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றமையை வரவேற்கின்றோம். ஆனால் தேர்தல் நெருங்கும் தருவாயில் இது பொருத்தமற்ற விடயமாகும். ஏனெனில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு சொத்துக்களை பயன்படுத்துகின்றார்கள். அதேபோன்று ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடம் என கூறப்பட்டுள்ள போதிலும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து தேவையற்ற குழப்பத்தை தோற்றுவிக்கின்றன. පොලිස් ආරක්ෂකකමට රැස් වෙලා ජනාධිපතිවරයාට රැස්වීම තියන්න. நாட்டில் குழப்பத்தை தோற்றுவிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக உதய கம்மன்பில் எம்பி தெரிவித்துள்ளார். நாட்டில் குழப்பத்தை தோற்றுவிக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் குழப்பத்தை தோற்றுவிக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. 19வது திருத்தத்தை நிறைவேற்றும் போது 83இன் ஆ பிரிவை திருத்த மறந்துவிட்டதாக அரசாங்கம் கூறுகின்றது. தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். இப்போது 22வது திருத்தத்தை கொண்டு வந்து அந்த தவறை சரி செய்ய உள்ளோம் என கூறுகின்றது. ஆனால் அது பெரும் பொய்யாகும். 22வது திருத்தத்தை நிறைவேற்ற 3இல் 2 பெரும்பான்மை அவசியம். 3இல் 2 பெரும்பான்மை என்றால் 150 உறுப்பினர்கள் அரசியலமைப்பின் திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அண்மையில் அரசாங்கத்திற்கு 120 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. எனவே அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்து மேலும் 30 வாக்குகளை பெற வேண்டும். அந்த வாய்ப்பை இழந்து இந்த அரசியலமைப்பு சதித்திட்டத்தை தோற்கடிப்பதே நாட்டை நேசிக்கும் அனைவரின் பொறுப்பாகும். ජනාධිපතිවරණයක් අභියස 22 වන ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය ගෙනවිත් තිබෙනවා. ආණ්ඩුව කියන්නේ අනේ අපිට සමාවෙන්න கடனை மீள செலுத்தக்கூடியவரையே வேட்பாளராக நிறுத்துவோம் என ராஜாங்க அமைச்சர் டி.பி. சானக தெரிவித்துள்ளார். நாட்டில் கடனை மீள செலுத்தக்கூடிய ஒருவரே பொதுஜன பெரமுனவின் தேர்தல் வேட்பாளராக நியமிக்கப்படுவார் என மின்சக்தி மற்றும் பலசக்தி ராஜாங்க அமைச்சர் டி.பி. சானக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே இளைஞர் அணி என்ற ஒன்று உள்ளது. 4 வருடங்களாக நாம் வெற்றிகரமாக இளைஞர் அணியின் ஊடாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்களாகவே உள்ளனர். பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வல்ல ஒருவரையே நாம் தேர்தலில் நிறுத்துவோம். அதேபோன்று நம்முடைய கட்சியால் நியமிக்கப்படும் வேட்பாளர்கள் வெற்றியடையக்கூடியவர்களாகவே இருந்துள்ளனர். அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்கள் பாரிய நெருக்கடிகளை இலகுவாக தீர்க்க வல்லவர்களாகவும் இருந்துள்ளனர். யுத்தத்தை தொடர்ந்து நாட்டில் எழுந்த பாரிய சிக்கல் நிலையே கோவிட் தொற்று. அதனை கோட்டாபய ராஜபக்ஷ சிறந்த முறையில் எதிர்கொண்டார். அதேபோன்று தற்போது கடன் செலுத்தும் காலம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே மொட்டு கட்சியின் சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர் குறித்த கடனை மீள செலுத்தக்கூடியவராகவே இருப்பார். තරුණ සභාවේ ඒ වගේම අපේ තරුණේ විධායක සභාවේ අපි තීරණය කරා මෙන්න මේ மன்னார் இலிப்பைக்கடவை மற்றும் அந்தோனியார்புரம் கிராமங்களைச் சேர்ந்த ஏழை விவசாயிகள் தமக்கான காணி உரிமை கோரி இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். மன்னார் மாந்தமேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இலிப்பைக்கடவை மற்றும் அந்தோனியார்புரம் கிராமங்களைச் சேர்ந்த ஏழை விவசாயிகள்
தமக்கான காணி உரிமை கோரி இன்று மன்னார் மாவட்ட செயலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர். மாந்தை மேற்கு பகுதியில் உள்ள சோழமண்டல குளத்தின் கீழ் 30 வருடங்களுக்கு மேலாக அரசாங்க அனுமதியுடன் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்த அந்தோனியார் புரத்தை சேர்ந்த மக்களுக்கு நபர் ஒருவருக்கு தலா 2 ஏக்கர் காணி வீதம் வழங்குவதாகவும் அதனூடாக வாழ்வாதார செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுவதாகவும் அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாக்குறுதியை அடிப்படையாக கொண்டு மக்கள் காணிக்கான எந்த ஆவணங்களுமின்றி செய்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குறித்த காணிகளை அந்தோனியார் புரத்தை சேர்ந்த மக்களுக்கு வழங்காது வெளிநாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் உள்ளடங்கலாக மன்னார் மாவட்டத்தை சேராத வவுனியா மற்றும் கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்த செல்வந்தர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிந்த மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. எங்களுடைய விவசாய காணி இன்னொரு நபருக்கு வழங்கப்படுவதை தடுக்கும் முகமாகவும் அக்காணியில் தான் வேலை செய்வதை அரசாங்க அதிபரூடாக அதை இடைநிறுத்தும் முகமாகவும் இந்த காணியில் எங்களுடைய கிராமத்தவருக்கு வழங்காமல் வேறு வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு இதை வழங்குவதை நிறுத்திக் கொள்வதற்காகவும் எங்களுடைய கிராமத்திலிருந்து 88 குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிக்காக ஒவ்வொரு நபருக்கு 2 ஏக்கர் வீதமும், இலுப்பக்கடவை கிராமத்திலிருந்து 54 பேருக்கு 2 ஏக்கர் வீதம் வாழ்வாதாரமாக வழங்குவதாக அரசாங்க திணைக்களங்கள் அனைத்திற்கும் நாங்கள் மகஜர் மூலம் விண்ணப்பித்திருக்கின்றோம். ஆனால் இன்று வரைக்கும் இக்காணிக்குரிய ஆவணங்கள் எமது மக்களுக்கு வழங்கப்படவில்லை. எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இக்காணிக்குரிய ஆவணத்தை வழங்குவதோடு தற்பொழுது புனரமைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவரை உடனடியாக இடைநிறுத்துமாறு கேட்டுக் கொள்கிறோம். அவர் வேலை மேலும் செய்வாராக இருந்தால் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருப்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை எங்களுடைய மக்களுக்கு. ஆகவே இதை உடனடியாக நிறுத்துமாறு அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம். சோழமண்டலம் என்கின்ற அந்த பகுதியில் உள்ள காணிகள், வயல் காணிகள், நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் உள்ளன. அதை கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக அங்கிருக்கின்ற மக்கள் சாகுபடி செய்து வருகிறார்கள். இந்த மக்களுடைய கேள்வி, இத்தனை வருடங்களாக நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த காணிகளை திருத்தி அதிலிருந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு இருப்பது 2 ஏக்கர் 1 ஏக்கர் அப்படியான காணிகளை அவர்கள் இப்பொழுது கம்பசப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆகவே இந்த மக்கள் அந்த காணிகளுக்காக பல வருட காலமாக அந்த காணிகளை தமக்கு உறுதியோ அல்லது பெர்மிட்டோ வழங்கும்படி கேட்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. இந்த மக்கள் அன்றாடம் காட்சிகள். ஆகவே அவர்களுக்கு இந்த காணிகள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். எல்லா இடமும் போய் போராடி கூட எங்களுக்கு ஒரு பலன் இல்லாம இருக்கு. எங்களுக்கு கட்டாயம் இந்த காணி தந்தே ஆகும். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான பதிவு கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான பதிவு கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் 30 பேருக்கான பதிவு மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அழைக்கப்பட்ட 30 பேரும் தமது பதிவுகளை மேற்கொண்டனர். இழப்பீட்டுக்கான அலுவலகத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஜே கிருஷ்ணமூர்த்தி உத்தியோகத்தர்களை சந்திக்கும் முகமாக கிளிநொச்சி மாவட்ட செயலகம் விஜயம் செய்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், இதுவரை இழப்பீடு அலுவலகத்தினால் பொருளாதார நெருக்கடியால் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் 2500 பேருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெகு விரைவில் ஏனையவர்களுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இழப்பீடுகளுக்கான அலுவலகமானது காணாமல் போனவர்களுக்கு ஒரு சிறிய அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு சிறிய உதவி தொகையாகத்தான் 2 லட்சம் ரூபாவை வழங்கி வருகின்றது. ஆகவே இப்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளவர்களில் கிட்டத்தட்ட நாங்கள் 2500 பேருக்கு இந்த 2 லட்சம் உதவித்தொகையை வழங்கியுள்ளோம். காணாமல் போன அலுவலகத்திலிருந்து அவர்களுடைய சிபாரிசுகள் கிடைத்தவுடன் மிகுதியானவர்களுக்கும் இந்த 2 லட்சம் ரூபாய்கள் மிக விரைவில் வழங்கி வைக்கப்படும். மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. அரச நியமனம் கோரி மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் முன்னெடுத்து வந்த தொடர் போராட்டம் கிழக்கு மாகாண ஆளுநரின் வாக்குறுதிக்கு அமைய தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மட்டு ஊடக அமையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பட்டதாரிகள் இவ்வாறு குறிப்பிட்டனர். உங்களுக்கு தெரியும், கடந்த 2ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும்
தொடர்ச்சியாக வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம், கவனஈர்ப்பு போராட்டம் காந்தி பார்க்கில் நடந்து கொண்டிருந்தது. அது மிகப்பெரிய அளவில் நாங்கள் அழுத்தங்களையும் கொடுத்து கொண்டு எங்களுக்கான கோரிக்கைகளையும் நாங்கள் ஜனாதிபதி வரைக்கும், ஜனாதிபதி செயலாளர் மற்றும் இங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் கொடுத்திருந்தோம். தொடர்ச்சியான எங்களோட போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று ஆளுநர் மட்டக்களப்பில் ஒரு தேசிய பாடசாலை ஒன்றுக்கு வந்திருந்தார். அவரை நாங்கள் காந்தி பூங்காவிலிருந்து பாடசாலை வரைக்கும் பேரணியாக சென்று நாங்கள் அவர்கிட்ட எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு மகஜரையும் கையெழுத்து அனைத்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட மட்டக்களப்பு வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்க கூறி கேட்டிருந்தோம். அவர் அதுக்காக இந்த பதில்களை 2 நாட்கள் அல்லது வரும் செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் மாகாண மட்டங்களில் இருக்கின்ற அரசு திணைக்களங்களில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை கண்டறிந்து அதனை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக அவர் எங்களுக்கு கூறியிருந்தார். அவர் மேலும் கூறியிருந்த கருத்தின்படி நாங்கள் தற்காலிகமாக இந்த அவர் பதில் வழங்கும் வரைக்கும், அவரிடமிருந்து சரியான பதில் வரும் வரைக்கும் இந்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறோம். அது சரியான பதில் எங்களுக்கு பெறாவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியான பாரிய அளவிலான போராட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டங்களில் பெரிய அளவிலான ஒரு முடக்கங்கள் ஏற்படுற அளவுக்கான பெரிய ஒரு பாரிய போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். பேரணிகளையும் இதை செய்ய வேண்டியிருக்கும். தற்காலிகமாக தான் எங்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக தான் நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரி அனைவருக்கும் அரசு நியமனங்கள் வழங்கப்படாத பட்சத்தில் நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விரைந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய அளவிலான போராட்டங்களையும் பேரணிகளையும் முன்னெடுப்போம்னு சொல்லி உறுதியாக கூறிக்கொள்கிறோம். அம்பாறை சாய்ந்தமருதில் பதிவான கொலை சம்பவம் தொடர்பில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை சாய்ந்தமருதில் நேற்று அதிகாலை பதிவான கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப பிரச்சினை முற்றிய நிலையில் மனைவியின் தந்தையை மருமகன் தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் நேற்றிரவு உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்த சாய்ந்தமருது போலீசார் 33 வயதான பிரதான சந்தேக நபரை கைது செய்ததோடு கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்தார் என்ற சந்தேகத்தில் இளைஞர்கள் 4 கைது செய்துள்ளனர். சிறுவர் வறுமையை ஒழிப்பதற்கான ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு சிறுவர் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். சிறுவர் வறுமையை ஒழிப்பதற்கான ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு 25 மாவட்டங்களிலும் பிரதேச செயலகத்தின் ஊடாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 357வது கட்டமாக ஹம்பஹா, தொம்பே, ரதாவான மககமசேகர மகாவித்தியாலயத்திற்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வின் போது அவர் இதனை தெரிவித்தார். சமாஜයේ කොන්වෙච්ච මාතෘකාවක් බවට පත් වෙලා තිබෙනවා. சிறுவர் வறுமை என்பது சமூகத்தில் கவனத்தில் கொள்ளப்படாத ஒரு விடயமாக மாறியுள்ளது. சர்வதேச புள்ளி விவரங்களின்படி நமது நாட்டில் சிறுவர்களில் 25% குழந்தைகள் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புள்ளி விவரங்களின்படி 42% சிறுவர்கள் பல்வரிமான வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவை சர்வதேச சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. குழந்தைகளின் வறுமையை ஒழிக்க உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையிலான ஒரு தேசிய வேலை திட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். சிறுவர் வறுமையை ஒழிப்பதற்கான ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு 25 மாவட்டங்களிலும் பிரதேச செயலகத்தின் ஊடாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். வறுமை காரணமாக பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லாமை, குறிப்பிட்ட கல்வி பெறாமை மற்றும் பரீட்சைகளில் தோற்றாமை, தேர்ச்சி பெறாமை போன்ற காரணங்களால் வேலை கிடைக்காது வறுமை நிலையை எதிர்கொண்டுள்ளனர். இது சிறுவர் வறுமை தொடர்பான ஆபத்தான சுழற்சியாகும். இது தொடர்பாக எந்த அரசு திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை. இவற்றை நிவர்த்திக்க நடவடிக்கை எடுப்பதே நமது கடமையும் பொறுப்புமாகும். இந்த முக்கிய பிரச்சினைக்கு தீர்வுகள் காணப்பட வேண்டும். இன்று பிள்ளைகளுக்கு 3 வேளை உணவு கூட கிடைக்காத நிலை காணப்படுகிறது. வகுப்பறைகளில் மயங்கி விழும் பிள்ளைகளும் இருந்து வருகின்றனர். இதை கண்டுகொண்டே கொள்கை வகுப்பாளர்களால் வெறுமனே பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சிறுவர் வறுமையை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பிப்போம். தேசிய சிறுவர் வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டத்தினூடாக இந்நாட்டின் அனைத்து பிள்ளைகளையும் தனது சொந்த பிள்ளைகளாக கருதி செயற்பட வேண்டும். මේ රටේ දරු පරපුරෙන් 125ක් අසහනයට, පීඩනයට, කනගාටුවට, දුකට පත්
அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க தாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க தாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே அரசியலை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக்க ஆகியோரை இப்பயணத்தில் இணையுமாறு அழைப்பு விடுத்தார். ஒன்றாக வெல்வோம் நாம் ஹம்பஹா என்ற தொனிப்பொருளில் நேற்று கடவத்தை பேருந்து நிலைய வளாகத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இந்நாட்டின் எதிர்காலத்தை அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக கட்டமைக்க இடமளியேன். நாட்டின் தேவைக்கேற்ப அரசியல்வாதிகள் இசைந்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். சிங்களவர்கள் என்று கூறிக்கொண்டு யாசகம் செய்வதில் பயனில்லை. பெருமிதமுள்ள மனிதர்கள் என்றால் முன்னேறி செல்ல வேண்டும். அதற்கான மாற்றத்தை செய்வோம். போலி வாக்குறுதிகளை வழங்குவதில் பயனில்லை. அதனால் சஜித் அனுரவை எம்மோடு இணைந்து முன்னோக்கி செல்ல வருமாறு அழைக்கின்றேன். ஹம்பஹா இலங்கையின் இதயமாகும். DS சேனநாயக்க, JR ஜெயவர்தன போன்றவர்கள் இங்குதான் உருவாகினர். ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயற்பட முன்வாருங்கள். பண்டார் நாயக்கவும் DS சேனநாயக்கவும் சுதந்திரத்திற்காக ஒற்றுமையாக செயற்பட்டனர். 1971ஆம் ஆண்டு கலவரம் இடம்பெற்ற காலத்தில் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கவிற்கு JR ஜெயவர்தனவிற்கு உதவி வழங்கினார். அதன் பின்னர் பிரேமதாசவின் காலத்திலும் சந்திரிகா பண்டார் நாயக்கவும் எமக்கு உதவி வழங்க முன்வந்தார். நாடாளுமன்றத்தில் மோதினாலும் நாட்டை பாதுகாக்க அர்ப்பணித்திருக்கின்றோம். சர்வஜன வாக்கெடுப்பின் பின்னர் ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கின்றோம். ஆசியாவில் எந்த நாட்டுக்கும் அந்த பெருமை இல்லை. நாம் இதே பாதையில் முன்னோக்கி செல்ல வேண்டும். மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்ல முடியாது. நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வோம். அழைப்புக்கு உரிய பதில் வழங்க வேண்டும். அதனை நேரம் வரும்போது கூறுவேன். න්‍යාය පත්‍රයට රට හදන්න යන්නේ නෑ. රටේ න්‍යාය පත්‍රයට දේශපාලන නායකයින්ට හැදෙන්න කියනවා. ඒ නිසා මම සජිත්ටත් අනුරටත් ආරාධනා කරනවා අපි එක්ක එකතු වෙලා ඉදිරියට යන්න කියලා. பெரமுன தேர்தலுக்கு அஞ்சும் கட்சியல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி என்ற வகையில் தாம் தோற்றுப்போகும் தீர்மானத்தை எடுக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிங்கிரிய மாநாட்டில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ජාතික සංවිධායකුනේ අපේ හාමුදුරුවනේ නාම රාජපක්ෂ මැතිතුමනි ඔබතුමාගේ අවසරයි ඊළඟට අපේ ශාන්ත බණ්ඩාර රාජ්‍ය ඇමතිතුමා ஆர்ப்பாட்ட காலத்தில் எமக்கு ஆதரவு அளித்தவர்களின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. வீடுகளுக்கு தீயிடப்பட்டது. அதனூடாக நாம் வீழ்ச்சி கண்டுள்ளதாக கூறினர். ஆனால் நாம் தற்போது ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளும் அளவுக்கு மீட்சி கண்டுள்ளோம். அந்த வகையில் நாம் தேர்தலுக்கு அஞ்சுபவர்கள் அல்ல. மேலும் ஓரணியாக வேண்டும், பலமடைய வேண்டும். தொழிற்சங்கங்களை மேலும் பலப்படுத்த வேண்டும். ஏனைய கட்சிகள் தம்முடைய ஜனாதிபதி வேட்பாளர்களை வீதிகளிலேயே அறிவிக்கின்றனர். ஆனால் நாம் அவ்வாறு அறிவிக்கப் போவதில்லை. எம்முடைய கட்சி முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாகும். அந்த வகையில் எம்முடைய கட்சியின் தீர்மானங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலேயே அறிவிக்கப்படும். அந்த வகையில் எம்முடைய கட்சி வெற்றியடையும் தீர்மானத்தையே எடுக்கும். மாறாக தோற்றுப்போகும் தீர்மானத்தை நாம் எப்போதும் எடுக்கப் போவதில்லை. මේ ආසනයට අද නායකත්වය දෙමින් අති දැවැන්ත ශක්තියක් අපි පක්ෂයට ලබා දෙමින් මට මතක් වෙනවා මේ අපි නාමල් ඇමතිතුමනි මේ කරන දෙවනි රැස්වීම. අද අපි කරන මේ බලමණ්ඩල රැස්වීම. හැබැයි අපේ පක්ෂය නැවත தாம் இனவாத கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். සමා වෙන්න කාලය ඉතුරු කර ගැනීම නිසා කමල් නම් කෙටියෙන් ඔබ තමුන්නාසලා සත්තාර්මත් සිංහනාගෙන්ම අවසරගා. தேர்தலை பிற்போட திட்டமிடப்படும் மிகவும் தீர்க்கமான காலப்பகுதியிலேயே நாம் தற்போது தேர்தல் இடம்பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளோம். சவால்களுக்கு மத்தியில் தப்பி செல்வதற்காக நாம் கட்சி என்ற வகையில் ஒன்றிணையவில்லை. அதேபோன்று கட்சியின் கொள்கைகளை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் காட்டிக் கொடுப்பவர்கள் அல்ல. எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள முடிந்த அளவிற்கே நாம் பொதுஜன பெரமுனவை கட்டியெழுப்பியுள்ளோம். தேசிய பொருளாதாரத்தில் நாம் அதீத நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தோம். நாம் இனவாத கட்சி அல்ல. நாட்டின் விவசாயிகள், மீனவ தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். එවගේම මේ ආසනේ මාහිතවත් දෙමව්පියන් සහෝදර සහෝදරයන් මිත්‍රවරු අද ඔබ මෙරටේ දේශපාලනය තුළ மட்டக்களப்பு புதிய மாவட்ட செயலகத்தில் பால்பொருள் விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு புதிய மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பால்பொருள் விற்பனை நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது.
மாவட்ட அரசாங்க அதிபர் ஜிஜி முரளிதரன் தலைமையில் திறப்பு விழா இடம்பெற்றது. ஜெகதீசன் பால்பொருள் உற்பத்தி நிறுவனத்தினால் இந்த நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலக ஊழியர்கள் மற்றும் மாவட்ட செயலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்களின் நன்மை கருதி இந்த நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் WD வீரசிங்கவால் அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆலையடிவேம்பு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான WD வீரசிங்கவின் 2024 ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி ஆவணம் வழங்கும் நிகழ்வு ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் WD வீரசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிதி ஆவணங்களை வழங்கி வைத்தார். ராஜாங்க அமைச்சர் ஸ்வனேசத்துறை சந்திரகாந்தனின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் சந்திரகுமார், ஆலேடிவம்பு இணைப்பாளர் நவநீதன், நாடாளுமன்ற உறுப்பினரின் செயலாளர் வசந்த, ஆலேடிவம்பு பிரதேச இணைப்பாளர் கிந்துஜா, அரசு அதிகாரிகள், ஆலய நிர்வாகத்தினர், விளையாட்டுக் கழகங்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புத்தளம் குடாவ கடற்கரை பகுதியில் பீடி இலைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் கற்பட்டி குடாவ கடற்கரை பகுதியில் படகு மூலம் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பீடி இலைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடல் வழியாக இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கற்பட்டி பகுதியில் வசிக்கும் 30 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 6 பொதிகளில் 189 கிலோகிராம் பீடி இலைகளும் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது 788 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 788 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 769 ஆண்களும் 19 பெண்களும் அடங்குகின்றனர். இவர்களில் 27 பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 9 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து ஹெரோயின், ஐஸ், கஞ்சா செடிகள் மற்றும் போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தி வெளிநாட்டு பயணங்களுக்காக அரச நிதியை பயன்படுத்தவில்லை என கட்சியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்காக நம்முடைய கட்சி அரச நிதியை பயன்படுத்தவில்லை என உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேச சஞ்சாரයන් සඳහා ලක්ෂ කීයද 700ක් නේ වැය කියලා කෙනෙක් எம்முடைய வெளிநாட்டு விஜயங்களுக்காக 700 லட்சத்திற்கும் அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். ஆகவே நான் நாடு திரும்பியதும் என்னுடைய வெளிநாட்டு விஜயத்திற்கான செலவின விடயத்தை வெளிப்படுத்த எதிர்பார்த்துள்ளேன். அதேபோன்று ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தமையை தொடர்ந்து மேற்கொண்ட வெளிநாட்டு விஜயங்களுக்கான செலவினங்கள் மற்றும் அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோர் மேற்கொண்ட செலவினங்களை நாட்டுக்கு வெளிப்படுத்த முடியுமா எனவும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று நாம் வெளிநாட்டு பயணத்திற்காக அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தவில்லை என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. அந்த உறுதிப்படுத்தலை மக்கள் எமக்கு அளித்துள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிராக களமிறங்கும் வேட்பாளர் கொல்லப்படலாம் என்ற சந்தேகம் மக்களுக்கு தற்போது தோன்றியுள்ளது. அத்தகைய நிலையுள்ள நாட்டில் எவ்வாறு அரசியல் செய்ய முடியும்? அதில் எம்முடைய தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்த விடயத்தில் சிக்கல் இல்லை. மாறாக சமூகத்தில் அவ்வாறான எண்ணத்தை தோற்றுவிக்கும் சமூக எண்ணப்பாட்டிலேயே சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. ஆகவே அத்தகைய விடயங்களுக்கான இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே எம்மால் தேர்தலில் வெற்றி கொள்ள முடியும். ප්‍රකාශයට පත් කළා තිබුණා. ඒ නිසා මම ලංකාවට ගිහිල්ලා ඉතා කෙටි දවසකින් මේ සියලු සංචාරයන් සඳහා අපේ වියදම් මම ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. சர்வஜன வாக்கெடுப்பு தேவைப்படும் அரசியலமைப்பு திருத்தம் எதனையும் அரசாங்கம் தற்பொழுது மேற்கொள்ளக்கூடாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பு தேவைப்படும் அரசியலமைப்பு திருத்தம் எதனையும் அரசாங்கம் தற்பொழுது மேற்கொள்ளக்கூடாது எனவும் நெருக்கடி நிலவும் சூழ்நிலையில் 10 பில்லியன் செலவு செய்து சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவது நிதி குற்றத்திற்கு சமமானது எனவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார்.
போதிய நிதியின்மையால் உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் அரசியலமைப்பு திருத்தம் குறித்து ஆராய்கின்றது. இவ்வாறான நடத்தை அரசாங்கம் மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு தீர்வை காண்பதற்கு பதில் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான நடவடிக்கை என்பது வெளிப்படுகின்றது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். சம்பள பிரச்சினைக்கான தீர்வை விரைவில் பெற்றுத்தரவில்லையாயின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை கடுமையாக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வை கூடிய விரைவில் பெற்றுத்தரவில்லையாயின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை கடுமையாக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இன்றிலிருந்து சட்டப்படி வேலையின செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் போது நாம் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் மாத்திரமே ஈடுபடுவோம். அதனை விடுத்து வலயக்கல்வி பணிமனைகள் ஊடாக வழங்கப்படும் எந்த வேலை திட்டத்தையும் நாம் இதன்போது மேற்கொள்ளப் போவதில்லை. ஜனாதிபதி செயலாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது எமது கோரிக்கைக்கான தீர்வை கூடிய விரைவில் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு இந்த நடவடிக்கையின் காரணமாக பாதிப்பு ஏற்படுவதை நாம் விரும்பவில்லை. தீர்வை வழங்க தவறும் பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் கடுமையாக அமல்படுத்த எதிர்பார்க்கின்றோம். சம்பள பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கப்பெறும் வரை சட்டப்படி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை தேசிய அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பராக்கிரம வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். හතහමාර එකහමාර තුළ විතරක් රාජකාරි කාර්ය නිරත වෙනවා. நாம் இன்றிலிருந்து சட்டப்படி வேலைநிறுத்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம். காலை 7:30 மணி தொடக்கம் மதியம் 1:30 மணி வரையே நாம் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளோம். அதேபோன்று வலய கல்வி பணிமனை மாகாண மட்ட கல்வி பணிமனைகளின் ஊடான அனைத்து விடயங்களில் இருந்து விலகியே இருப்போம். அதுவும் காலை 8 மணி தொடக்கம் பிற்பகல் 1:30 மணி வரை அதிபர்கள் அனைவரும் தொலைபேசியை நிறுத்தவுள்ளனர். அதிபர்களுக்கான எந்தவித கொடுப்பனவுகளும் எமக்கு வழங்கப்படுவதில்லை. எமது சொந்த பணத்திலேயே அனைத்து கட்டணங்களையும் செலுத்துகின்றோம். ஆகவே வலய கல்வி பணிமனைகளில் இடம்பெறும் கூட்டங்கள் எதிலும் நாம் பங்கேற்கப் போவதில்லை. எமது சம்பள பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படும் பட்சத்திலேயே நாம் இந்த சட்டப்படி வேலைநிறுத்த போராட்டத்தை நிறுத்துவோம். ඕෆ් කරනවා උදේ 8ට. අද උදේ 8ට ඕෆ් කරා. ආපහු අපි හවස 1:00ට තමයි මේක ඔන් කරන්නේ. மட்டக்களப்பு ரோட்டரி கழகத்தின் புதிய தலைவரின் பதவி பிரமாண நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு ரோட்டரி கழகத்தின் 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான புதிய தலைவராக வைத்தியர் கே முரளிதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய தலைவரின் பதவியேற்பு நிகழ்வு நேற்று மாலை கழக முன்னாள் தலைவர் வைத்தியர் வித்யாசங்கர் தலைமையில் இடம்பெற்றது. ரோட்டரி கழக உறுப்பினர்களின் சேவை நலனை பாராட்டி சான்றிதழ்களும் நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் பிரதம அதிதியாக மாவட்ட ஆளுநர் PHF குமார் சுந்தர்ராஜ் பங்கேற்றார். கௌரவ அதிதியாக உதவி ஆளுநர் சிவபாத சுந்தரம், விசேட அதிதியாக வைத்திய நிபுணர் வைத்தியர் இக்பால் கலந்து கொண்டனர். கழகத்தின் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பான ஆவண தொகுப்பும் இதன்போது காட்சிப்படுத்தப்பட்டது. அம்பாறை கல்முனை நற்பெட்டி முனையில் இலவச மருத்துவ முகாம் இன்றைய தினம் இடம்பெற்றது. அம்பாறை கல்முனை நற்பெட்டி முனையில் சமூக சேவைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஒன்றிய சுகாதார பிரிவின் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் இன்று இடம்பெற்றது. நற்பெட்டி முனை சமூக சேவைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஒன்றிய தலைவர் ILA குதூஸ் தலைமையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தொற்றா நோய்கள், நீரழிவு, புற்றுநோய், மாரடைப்பு, உயர் குருதியமுக்கம் போன்ற நோய்களுக்கான பரிசோதனைகள் இதன்போது இடம்பெற்றன. வைத்திய அதிகாரிகளான டாக்டர் S அஜ்மல் இம்தியாஸ், டாக்டர் MA ஃபயாஸ், சுகாதார பிரிவின் பொது சுகாதார பரிசோதகர் M நிஜாமுதீன், குடும்ப சுகாதார உத்தியோகத்தர்களான RS சாகிரா மற்றும் S ஜீவானந்தி உள்ளிட்ட பலர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டனர். இதன்போது பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியான பின்னர் தேவையான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இந்த வருடம் நடத்தப்பட வேண்டும்.
அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள கால வரையறையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தேர்தல் நடத்தப்படும். தேர்தலை நடத்துவதற்கான உரிய தேதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்த பின்னர் அது தொடர்பான நடவடிக்கைகளை அஞ்சல் திணைக்களம் ஆரம்பிக்கும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.